விளையாட்டுத்துறையுடைய மானிய கோரிக்கையான பதில். அனைத்து கட்சியினரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அவையுடைய நேரத்தை கருதி நாளை இன்றைக்கே அதற்கான பதில் வந்துவிட்டது. ஒவ்வொருத்தருக்கும் கேள்விக்கான பதிலை அவர்களிடமே நாளைக்கு ஒப்படைப்போம். மானிய கோரிக்கை ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி சில விளக்கங்களை நான் சொல்ல விரும்புறேன். விளையாட்டுதான் என்னுடைய மதம், என்னுடைய மொழி, என்னுடைய சாதி, என்னுடைய குடும்பம். எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஸ்கீம்ல திருச்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 மாணவன்ல ஒரு விளையாட்டு வீரன் நான். நேரு ஸ்டேடியத்தில் ரூம் நம்பர் 50-51 படித்து இந்த மாநிலத்துக்காக விளையாடிய ஒரு நேஷனல் பிளேயர், பாஸ்கெட் பால் பிளேயர். இங்க 3 பாஸ்கெட்பால் பிளேயர் இருக்காங்க. ஒன்னு என்னுடைய நண்பர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். இன்னொருத்தர் யாருன்னா திமுக இருக்கக்கூடிய நேஷனல் பிளேயரா இருந்த பெரியசாமி அண்ணன். அது நிறைய பேருக்கு தெரியாது, அவர் இல்ல இந்த அவையில. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், சபாநாயகர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், செஸ் பிளேயர். இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் விளையாட்டு உலகத்தில் இருந்து வந்தவர்கள். முதலில் ஒரு விளையாட்டு துறையிலிருந்து, அதுவும் எஸ்டிஏடி மாணவனா இருந்து அதே நேரு ஸ்டேடியத்தில் ஒரு விளையாட்டு அமைச்சரா இன்னைக்கு வந்து அமர்ந்த அதற்கு உதவிய என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஸ்போர்ட்ஸ் இந்த 100 வருஷத்துல நம்ம பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இந்த 100 வருஷத்துல இதுவரைக்கும் நம்ம ஒலிம்பிக் மெடல் எடுத்ததே கிடையாது. ஏன்னா அதுக்கான திட்டங்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம இருந்தது கிடையாது. பல்வேறு முயற்சிகளை செஞ்சிருக்கோம். குறிப்பாக 1994 அம்மா அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல அன்னைக்கு சாஃபா டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அதை பேஸ் பண்ணி நேரு ஸ்டேடியமா இருக்கட்டும், வேளச்சேரியில ஸ்விம்மிங் கிரவுண்டா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அப்பதான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கல ஸ்போர்ட்ஸ்ல. அப்ப நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இன்னும் ஒலிம்பிக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கான ஒரு பொருளாதார திட்டங்களை உருவாக்குனதில்ல. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சப்ஜெக்ட். ஒரு ஷூ வாங்கினாலே கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஆகும். ஒரு Dress வாங்கணும்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஆகும். அப்ப விவசாயிகளா இருக்கக்கூடிய, மீனவர்களா இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மக்கள் ஸ்போர்ட்ஸ் சூஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்கான பொருளாதார பலம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அவங்களால கொண்டு போக முடியாது. ஒரு அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு, அப்படி ஒரு ஷூ கூட வாங்க முடியாத ஒரு விளையாட்டு விடுதியில் பள்ளியில் படித்த மாணவன் நான். என்னுடைய கோச் தான் எனக்கு முதல் ஷூ வாங்கி கொடுத்தார். அந்த கோச்சுக்கு நான் நன்றி சொல்றேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னுடைய கனவு படிக்கணும்னு, அப்ப நேரு ஸ்டேடியத்தில் எனக்கான அகாமடேஷன் கிடைச்ச பிறகு என்னுடைய கோச் அன்னைக்கு இருந்த மெம்பர் செக்ரட்டரி திரு டேவிதார் IAS நான் இன்னைக்கு நினைவு கொள்றேன். ரொம்ப நேர்மையான அதிகாரி. ஒரு திட்டம் நேர்மையான அதிகாரியும் ஒரு அமைச்சரும் இருந்தால் எப்படி செயல்பட முடியும்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான். அரசு திட்டத்தின் வழியில் படித்த மாணவன் நான். அப்படி நேரு ஸ்டேடியத்தில் இருக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. அங்குதான் என்னுடைய அரசியலுக்கான அறிவை வளர்த்த இடம். அங்க இருந்த ப்ரொஃபசர் அலெக்சாண்டர் மந்திரமொழி அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். என்னை உருவாக்கியது என்னுடைய ப்ரொஃபசர்ஸ். அப்ப நமக்கான விஷன் என்ன அப்படின்னா 8 to 18 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம். அதாவது 8 வயசுலயே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசும் ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. 1 கோடிக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க, மாணவிகள் படிச்சிட்டு இருக்காங்க. அதுல என்ன ஒரு விஷயம்னா 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்கூல்ல. ஒரு மேக்ஸ் டீச்சர்
ஒரு சயின்ஸ் டீச்சர் இவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் வைப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஒரு பிசிக்கல் டீச்சருக்கு ஒரு குறிக்கோள் வச்சது கிடையாது. சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்துக்க வைக்கிறதுக்கும் டிசிப்ளின் பாக்குறதுக்கும் ஹேர் கட்டிங் பண்றதுக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு பிசிக்கல் டீச்சர் நினைச்சா ஒரு ஒலிம்பிக் பிளேயரை உருவாக்க முடியும். அதுக்கான சிலபஸ் உருவாக்கணும். அதுக்கான சிலபஸ் உருவாக்கணும் தான் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்க கோரிக்கை வச்சு எஜுகேஷன் மினிஸ்டரோட மீட் பண்ணோம். அதுக்கு தான் டேலண்ட் ரிசர்ச் விங் TRW ஒன்னு உருவாக்குறோம். அந்த TRW இந்த 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஹாஸ்டல் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா 15, 16, 22 ஹாஸ்டல் தான் இருக்கும். 38 மாவட்டங்களிலும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கப்பட வேண்டும் இந்த வருஷத்திலேயே. ஆண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சமத்துவமாக 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலும் உருவாக்க வேண்டும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எஜுகேஷன் மினிஸ்டரும் முழு ஒத்துழைப்பும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கின பிறகு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுடைய பணி 8 வயசுல இருந்து அந்த குழந்தையை உருவாக்கணும். நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வளர்ந்த மாணவனால சொல்றேன், காலையில 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நாங்க கிரவுண்ட்ல இருக்கணும். கடுமையான பயிற்சி இருக்கும். அந்த கடுமையான பயிற்சி முடிஞ்ச பிறகு 9:30 மணிக்கே ஸ்கூல் போகணும். அப்படி 9:30 மணிக்கே ஸ்கூல் போனோன்னு தூக்கம் மட்டும்தான் வரும். அப்ப ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்காக உருவாக்கப்படணும். இது மற்ற மாநிலங்கள் இருக்கு. அமெரிக்காலயோ சிங்கப்பூர்லயோ பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். அப்ப ஒரு நல்லா படிக்கிற மாணவன் போய் 3 மணி நேரம் ஓட வச்சு திருப்பி ஸ்கூல்ல உட்கார வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மயக்கம் தான் வரும். அப்ப நம்மளுடைய ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு மாண்புமிகு எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட நாங்க சொல்லியிருக்கோம், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து போன பிறகு அடுத்த காலேஜ் போகும்போது இங்க ஒலிம்பிக் அகாடமிஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல கிடையாது. நம்ம திட்டங்கள் கொடுத்திருக்கோம், பணம் கொடுத்திருக்கோம், செலவு பண்ணிருக்கோம். ஆனால் 36 கேம் ஒலிம்பிக்ஸ்ல 36ல இருந்து கிட்டத்தட்ட அதிகமான கேம்ஸ் இருக்கும். நம்ம 36ல இருந்து 40 கேம் தமிழ்நாட்டில் வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 36ல இருந்து 40 கேம் போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒலிம்பிக் சென்டர்ஸ் கிடையாது. குஜராத் போனேன், டெல்லி போனேன், அங்க பாத்தீங்கன்னா 36ல இருந்து 40 கேம் ஒரே இடத்துல ஹாஸ்டல், ஒரே இடத்துல ஏசி அகாமடேஷனோட ஒரு ஹாஸ்டல் இருக்கும். மாண்புமிகு மையநாதன் சார் சொன்னார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கும் போதே நான் நிறைய கோரிக்கைகள் கொடுத்திருக்கேன். நான் ரூம் நம்பர் 50, 51க்கு நான் போன வாரம் போனேன். என்னுடைய ரூம், நான் தங்கி இருந்த ரூம், அதே ஃபேன், அதே இரும்பு கட்டல், அதே டாய்லெட். இதுதான் இன்றைய யதார்த்தம். அதே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நான் போயிட்டு வந்தேன், அதே ரூம் தான். இது யார் மீது தவறு கிடையாது. என்ன செய்யணும் நம்ம அடுத்து சொல்ல வரோம். அப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை அடுத்த உலக தரத்துக்கு உயர்த்தணும். குஜராத்தோ டெல்லி போகும்பொழுது ஒரு 4 ஸ்டார் கேட்டகரியில் இருக்கும் அந்த ரூம். அப்ப டெக்னாலஜி இருக்கும். அந்த ஸ்டேடியமே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்ப ஒலிம்பிக்ஸ் அகாடமிஸை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கும். என்னுடைய அறிவிப்புல இருக்கு. அந்த ஒலிம்பிக்ஸ் அகாடமியை உருவாக்கின பிறகு அங்கிருந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் சென்டர்ஸ் உருவாக்கணும். இங்க இருந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸா இருக்கவங்களுக்கு 30 லட்சம் 20 லட்சம் கொடுக்கிறோம். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒன்னு சொல்லுவோம், வெற்றி பிறகு மெடல் கொடுக்கும் பொழுது காசு கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அவங்களை அங்கீகரிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. 8 வயசுல இருந்தே அவங்களுடைய அனைத்து வழிகளிலும் இந்த அரசு பங்கெடுத்துக்கணும். இந்த அரசு பங்கெடுத்துக்கணும். ஒரு விவசாயி, ஒரு மீனவன், நான் ஷூ வாங்குறது கூட காசு இல்லாம தான் வளர்ந்தேன். எனக்கான அந்த வழி தெரியும். விளையாடும் போது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனா 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனோம். திருச்சியில படிக்கும் போது காலையில பழைய சோறு வச்சுட்டு தான் விளையாண்டு இருக்கோம். சோ இந்த வழிகள் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இருக்கு. இன்னும் ஒலிம்பிக் பிளேயர் போகும்போது ஷூ வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய அவல நிலை தான் இன்னைக்கும் இருக்கு. இதையெல்லாம் தொலை தெரிய வேண்டும். இதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒலிம்பிக்ஸ் கமிட்டி, ஒலிம்பிக்ஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கும் பொழுது இப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபென்சிங்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யூரோப்ல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இங்க இருக்க கோச்சஸ் ஃபாரின்ல போய் இன்னும் படிக்கல, அதுக்கான கல்வி இங்க இல்ல, அதுக்கான ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் இல்ல. அப்ப ஒலிம்பிக் மெடல் எப்படி எடுக்க முடியும்? சோ ஒடிசால நம்மளுடைய மதுரையில் இருந்த பாண்டியன் அவர்கள் ஸ்போர்ட்ஸுக்கு தனி கொள்கையை உருவாக்கினார். இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டேடியத்தை உருவாக்குனாங்க. எந்த விதமான வித்தின் 3 வருஷத்துல உருவாக்குனாங்க. அதனாலதான் ஹாக்கி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பர் 1 வந்துச்சு. ஹாக்கி வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஒடிசா கவர்மெண்ட். ஒடிசா தான் 6 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஹாக்கி டீமுக்கு 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது மலைவாழ் மக்கள் இருந்து வந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. இங்கேயும் இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில், திருவண்ணாமலையில், விழுப்புரத்தில், நாகப்பட்டினம், திருநெல்வேலி,
தஞ்சாவூர், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விளையாட்டு வீரர்கள் எல்லா விதத்திலையும் உடல்லையும் சரி மன அளவிலும் சரி வலிமையானவங்களா இருக்காங்க. ஒரு ஸ்விம்மிங் அகாடமிய நாகப்பட்டினத்திலையும் தூத்துக்குடியும் உருவாக்கினா நம்மளால் நம்பர் 1 ஒலிம்பிக்ல மெடல் எடுக்க முடியும். ஒரு மீனவருடைய மாணவனும் மாணவியும் 3 வயசுல உங்க அப்பா தூக்கி கடல் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நமக்கான ஸ்விம்மிங் அகாடமி தஞ்சாவூர் தூத்துக்குடியில் இல்ல, நாகப்பட்டினத்திலும் இல்ல, வேற ஊர்ல இருக்கு. அப்ப எங்க இயற்கையாக ஒரு விளையாட்டு வீரன் வீராங்கனை உருவாக்க முடியும்னா இயற்கையாவே ஒவ்வொரு இடத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கான திட்டங்கள் என்னுடைய அறிவிப்புல இருக்கும். என்னென்ன அறிவிப்பு இருக்கு மாண்பு முதலமைச்சர் வழிகாட்டுதல்ல உறுதியாக இன்னையிலிருந்து 10 வருஷம் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒலிம்பிக்ஸ்க்கான கனவை உருவாக்கணும். முக்கியமா ஸ்கூல் எஜுகேஷன். நம்ம மாண்புமிகு பல்வி கல்வித்துறை சொல்லுவேன், குவார்டர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க, ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ட்ரக்ஸ். எல்லாரும் சொல்றாங்க அந்த ட்ரக்ஸ் பிரச்சனால தான் பாலியல் பலாத்காரம் உருவாகுது. மனிதன் தன்னிலை இழக்கிறாங்க. லிக்கர் கல்ச்சர் அதனால அதிகமாகுது. ஏன்னா நம்மளுடைய கல்வி அமைப்பு கிட்டத்தட்ட நம்ம இந்நேரம் இங்க உட்கார்ந்து இருக்கோம், காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நம்மளால உட்கார முடியல. இதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகள் காலையில 9:30 மணில இருந்து 6 4 மணி 5 மணி உட்கார்ந்துட்டே இருக்காங்க ஒரு ரூம்ல. நமக்கு இங்க ஒரு நாள் உட்காரும் போது நமக்கான வழி இருக்கே, இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கான ப்ராப்ளமும். அப்ப அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விளையாடக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கணும். அதுக்கான கல்வி அமைப்பை உருவாக்கணும். இதுதான் யூரோப் எஜுகேஷன்லயும் சிங்கப்பூர்லயும் அமெரிக்காலையும் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல நம்பர் 1 வராங்க, யூரோப் நம்பர் 1 வராங்க ஃபுட்பால்ல. இதே பொருளாதாரம் இங்க இருக்கு. உசைன் போல்ட் 9.59 செகண்ட்ஸ் ஓடுனா 1000 கோடி சம்பாதிக்கிறார். அந்த வலிமை விளையாட்டுத்துறையில இருக்கு. ஆனா நமக்கான குறிக்கோள் இன்னும் வைக்கல. அப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மாண்பு முதலமைச்சர் கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்கோம், எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கோம், 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் விளையாட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் 10 நிமிஷம் கம்மி பண்ணிக்குவாங்க. தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் தயார்படுத்துறதுக்கு குழந்தைகள் ஒரு டீம் கேம் இல்ல, அதனால போன்ல இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல கத்து கொடுக்கணும் ஒரு உடல் எப்படி பாத்துக்கணும், ஒரு பெண்ணுக்கு உடல் எப்படி பாத்துக்கணும், 10 பேர் கூட சேர்ந்து விளையாடு, ஓடு. ஆண் மட்டும்தான் உடல் வலு கிடையாது. பாருங்க எங்க கிரவுண்ட்ல ஒரு வெயிட் லிப்டர் பெண்ணை பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உருவாக்க முடியும், நம்ம நினைச்சா உருவாக்க முடியும், ஒரு பெண்ணை உருவாக்க முடியும். தேனி மாவட்டத்திலிருந்து மித்த சவுத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னும் வீட்டு விட்டு வெளியே வரல. ஷார்ட்ஸ் போட்டு வந்தா நீ எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு போறியா அப்படின்னு குழந்தைங்களை கேட்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு இருக்கு. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து மாதம் ஒரு முறை உங்களுடைய தொகுதியில் ஒரு விளையாட்டு போட்டிகளை தயவு செய்து உருவாக்குங்கள். நீங்கள் பங்கெடுத்துக்குங்கள். நீங்க கடுமையா அதுக்காக நம்ம நிப்போம், ஸ்போர்ட்ஸுக்காக நம்ம நிப்போம். எல்லோரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் உருவாக்குவோம். கூடிய சீக்கிரத்துல IAS IPS MLAக்கள் ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் முதலமைச்சர் நடத்த சொல்லியிருக்கார். எல்லோரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டிகளை உருவாக்க சொல்லிக்கிறோம். நம்ம எல்லாம் அரசியல் ரீதியா நம்ம சண்டை போடலாம், திமுக அதிமுக BJP கம்யூனிஸ்ட், ஆனால் விளையாட்டுன்னு வரும்போது எல்லோரும் ஒன்றிணைணும். இந்த மாநிலத்துக்காக ஒன்றிணைணும். அண்ணனுக்கு செஸ் கேம் இருக்கு, அண்ணனுக்கு செஸ் கேம். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் MGR காலத்தில் MLAக்களுக்கு இடையான அனைத்து விளையாட்டு போட்டியும் அவர் நடத்தியிருக்கிறார். 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். திருப்பி நம்ம எல்லா விளையாட்டுக்கும் நடத்துவார். அப்படிப்பட்ட மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த போட்டியை கூட உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடத்தலாம். அண்ணனுக்காக செஸ் ப்ரோக்ராம் இருக்கு. சோ இப்படி ஒரு அரசியல் அப்பாற்பட்டு விளையாட்டுத்துறை எல்லோரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஒலிம்பிக் மெடலை உருவாக்க வேண்டும். என்னுடைய அறிவிப்புகள் ஸ்போர்ட்ஸ் அறிவிப்புகளை உங்களுடைய அனுமதியுடன் தலைப்பு மட்டும் நீங்க தலைப்பு மட்டும் 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட விளையாட்டில் திறமையான இளம் மாணவ மாணவரை அடையாளம் கண்டு எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க SDT திறன் கண்டறிதல் பிரிவு SDT டேலண்ட் ரிசர்ச் விங் TRW ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். நம்பர் 2, தமிழ்நாட்டில் தற்போது 27 மாவட்டங்களில் மாணவர்களுக்கான 25 விளையாட்டு விடுதிகளும் மாணவியருக்கான 19 விளையாட்டு விடுதிகளும் என மொத்தம் 44 விளையாட்டு விடுதிகள் உள்ளன.
அனைத்து மாவட்டங்களிலும் மாணவ மாணவியர்களுக்கான புதிய விளையாட்டு விடுதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தங்கி பயிற்சி பெறுவதற்கு தேவையான சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். 38 டிஸ்ட்ரிக்டும் நம்ம விளையாட்டு விடுதிகளை ஓபன் செய்ய போறோம். 3. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். இந்த 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லையும் குளிர்சாதன வசதி ஏசி அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்கள் வெல்லும் நோக்கில் 10 ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையங்கள் ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் பாரா ஒலிம்பிக் மற்றும் பிற சர்வதேச பாரா போட்டிகளில் பதக்கம் வெல்லும் நோக்கில் சென்னையில் பாரா ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையம் பாரா ஒலிம்பிக் சென்டர்ஸ் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். பாரா ஒலிம்பிக்ஸ்க்காக சிறப்பு ஒலிம்பிக் சென்டர்ஸ் உருவாக்கப்படும் பதிவு பண்றோம். அப்புறம் பிளே ஃபார் ஆல் என்ற புதிய திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட விளையாட்டு மைதானங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மேம்படுத்தப்படும். இதன்படி முதற்கட்டமாக 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டம். எங்கெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் வேக்கண்டா லேண்ட் இருக்கோ அங்க இமிடியேட்டா கிளீன் பண்ணி ஃபென்சிங் போட்டு லைட் போட்டுட்டு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பொசிஷன் ஆர்டர் போட்டு அனைத்து பொதுமக்களும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ஒரு மையத்தை உருவாக்க சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த அறிவிப்பு. விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியருக்கு தொழில்முறை கல்லூரிகளில் விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் தற்போது வழங்கப்பட்டு வரும் இருக்கைகளின் எண்ணிக்கை உயர்த்தப்படும். பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிகளில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய பல்நோக்கு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும். என்னுடைய பேச்சிலே நான் சொல்லியிருக்கணும், என்னை இந்த அவைக்கு அனுப்பிய என் வில்லிவாக்க தொகுதியுடைய பெண்கள், இளைஞர்கள், அம்மாக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லிவாக்கம் மக்கள்னா நான் இங்க நிக்கவே முடியாது. உங்களுடைய தொகுதி, நீங்க நின்ன தொகுதி. சோ வில்லிவாக்கம் மக்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்ன ஆமா, பெரம்பூர் நம்ப தொகுதி தான். 9 சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்க வளாகத்தில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் சிறப்பான சாதனைகள் படைப்பதற்கு தேவையான உயர்தர பயிற்சி மற்றும் வசதிகளை வழங்கும் வகையில் சர்வதேச தரத்திலான பல்தள விளையாட்டு வளாகம் ஹை ரைஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் சென்டர் உருவாக்கப்படும். அதாவது சைனாலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃப்ளோர்ல எல்லா இண்டோர் கேமையும் கொண்டு வந்துருவாங்க. அது பாஸ்கெட் பால் ஆகட்டும், வாலிபால் ஆகட்டும். அந்த மாதிரி ஸ்டேடியம் முன்னாடி G+3 G+4 தான் இருந்துச்சு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மாடியில ஒரு பெரிய சென்டர்ஸ் உருவாக்க போறதுங்க அதோட பதிவு நேரு ஸ்டேடியத்தில். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகள் தொடர்பான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஒலிம்பிக் இல்லம் SDAT ஒலிம்பிக் இல்லம் சென்னையில் அமைக்கப்படும். சேம் நேரு ஸ்டேடியத்தில். ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு சரியான ஆபீஸ் கிடையாது. அவங்களுக்கான நிர்வாக ரீதியான ஒரு பிளான் பண்றதுக்கான ஆபீஸ் கிடையாது. சோ அவங்களுக்கான ஒரு ஆபீஸை தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுக்காக உருவாக்கப்படும். மாநில விளையாட்டு சங்கங்களின் அங்கீகாரம், நிர்வாகம், நிதி மேலாண்மை, வெளிப்படைத்தன்மை, பாலியல் தொல்லை தடுப்பு, வீரர் வீராங்கனைகளுக்கான தேர்வு நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பான விளையாட்டு சூழலை உறுதி செய்ய தமிழ்நாடு விளையாட்டு சட்டம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்படும். இத தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி நானு, பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட் நானு, தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் நானு. ஸ்போர்ட்ஸை மாநில அரசு கீழே இருந்தாலும் ஒவ்வொரு விளையாட்டையும் ஒவ்வொரு சங்கம் தான் நிர்வகிக்குது. ஆனால் இந்த விளையாட்டு சங்கங்களுடைய பிரச்சனையினால நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுடைய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு. இது பேட்மிண்டன்ல கிட்டத்தட்ட 10 வருஷம் எலெக்ஷன் நடந்தாம இருந்துச்சு. அந்த அன்புமணி எனக்கு தெரியும். அப்படி ஒரு எலெக்ஷனோ இல்ல கோர்ட்லயே அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே அந்த அசோசியேஷனை டேக் ஓவர் பண்ணிக்குவோம். நம்மளே மேட்ச் எடுத்து நடத்துவோம். கோர்ட்ல அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கான பாதுகாப்பை நம்ம உருவாக்கி கொடுப்போம். தேசிய அளவிலான அனைத்து விளையாட்டு போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு விமான பயண கட்டணம் மற்றும்
பிளேயிங் கிட் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் வழங்கப்படும். இது முக்கியமான அறிவிப்பு. மாண்பு முதலமைச்சருக்கு நன்றி. அதாவது கிட்டத்தட்ட 36 அசோசியேஷன்ல இருந்து பாஸ்கெட் பால், வாலிபால், அத்லெட்ஸ் சொல்லிட்டு விளையாடுறதுக்கு சவுத் இந்தியாவை தாண்டி அதிகமா பஞ்சாப் போவாங்க, டெல்லி போவாங்க, உத்தரகாண்ட் போகும்போது ட்ரெயின்ல போகும்போது கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும். சோ தமிழ்நாட்டுல யாரெல்லாம் அண்டர் 13, அண்டர் 16, அண்டர் 18 எந்த வயசு கேட்டீங்களும் தமிழ்நாடு கிட்டுன்னு போட்டுட்டாலே அது SDAT தமிழக அரசு அவங்களை பாதுகாக்கும். அவங்களுக்கான அனைத்து பிளைட் டிக்கெட்ஸும் SDAT புக் பண்ணும், தமிழ்நாடு அரசே புக் பண்ணும். பிளைட்ல பிளேயர்ஸ் போயிட்டு வரதுக்கான அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுக்கும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்வதற்கு தேவையான சிறப்பு பயிற்சிகளை அளிப்பதற்காக கூடுதலாக 10 வெளிநாட்டு பயிற்சிகளும் 10 நிபுணத்துவம் பயிற்சிகளும் நியமிக்கப்படுவார்கள். ஃபாரின் கோச்சஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகள், மாநில விளையாட்டு சங்கங்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்படும் சர்வதேச, தேசிய மற்றும் மாநில அளவிலான போட்டிகளை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அரங்கில் கட்டணமின்றி நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும். முன்னாடி நேரு ஸ்டேடியத்தில் எந்த அசோசியேஷன் நேஷனல்ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச் நடத்தினா கிட்டத்தட்ட 10 நாள் மேட்ச் நடத்தினா 30 லட்சம் ரூபாய் நாங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கோம் ஒரு அசோசியேஷன். இப்ப நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் மேட்ச் நடத்தினா எல்லாமே ஃப்ரீங்கிறத நாங்க இங்க பதிவு பண்றோம், விளையாட்டை மேம்படுத்துவதற்காக. எலைட் மற்றும் MIMS திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் அனைத்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நிதியுதவி வழங்கப்படும். CDS திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் வீரர் வீராங்கனைகளின் எண்ணிக்கை 200 இருந்து 300 உயர்த்தப்படும். மேலும் MIMS மற்றும் CDS திட்டங்களின் கீழ் தற்போது வழங்கப்பட்ட ஒரு நிதியுதவி உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான கபடி, கோகோ, சிலம்பம், களரிப்பட்டு, மல்லர் கம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளை உலக அளவிற்கு கொண்டு செல்லும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு கிராமிய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் ரூபாய் 42 கோடி செலவில் நடத்தப்படும். மேலும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் சிங்கப்பெண் விளையாட்டு திருவிழா நடத்தப்படும். பெண்களுக்கான தனி டோர்னமெண்டை நம்ம நடத்த போறோம் தமிழ்நாடு முழுவதும். ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் தங்க பதக்கம் வெல்லும் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ் ரூபாய் 3 கோடியிலிருந்து 5 கோடியாகவும், வெள்ளி பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகள் 2 கோடியிலிருந்து 3 கோடியாகும், வெண்கல பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு 1 கோடியிலிருந்து 2 கோடியாகும் உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று ஆசிய, பாரா ஆசிய மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு உரிய ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கப்படும். ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெறும் தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிறப்பு நிதியுதவி 7 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று ஆசிய, பாரா ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கு தகுதி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு முதல் முறையாக 7 லட்சம் சிறப்பு நிதி வழங்கப்படும். சென்னை நேரு பூங்கா விளையாட்டு வளாகத்தில் புதிய செயற்கை இலை தடகள ஓடுகள பாதை அமைக்கப்படும். மேலும் திருநெல்வேலி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் உள்ள செயற்கை இலை தடகள ஓடுதள பாதைகள் தலா 9 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். கரூர், கடலூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் புதிய பல்நோக்கு உள்விளையாட்டரங்கள் தலா 14 கோடியில் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். திருப்பத்தூர், திருவாரூர், கடலூர் மற்றும் திருப்பூர் மற்றும் விளையாட்டு வளாகங்களில் புதிய நீச்சல் குளங்கள் தலா 7.15 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கவும், இளைஞர்களிடையே ஸ்கேட்டிங் விளையாட்டினை ஊக்குவிக்கவும் மாநிலம் முழுவதும் ஸ்கேட்டிங் ரிங் அமைக்கப்படும். விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு நவீன விளையாட்டு உபகரணங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு உபகரணம் வங்கி, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பேங்க் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். கடைசி, சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு உள்கட்டமைப்பு மற்றும் இதர வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 25 இன்னொரு 3 தான். ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜே ஜெயலலிதா பெயரில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள JJ உள் விளையாட்டு அரங்கத்தில் உள்ள உட்கட்டமைப்பு மற்றும் ஆடுகள வசதிகள் மறுசீரமைக்கப்படும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளிலும் தங்கி பயிலும் பள்ளி மாணவ மாணவியருக்கு அன்றாட விளையாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாதம் 500 வீதமும், கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மாதம் 1000 வீதமும் விளையாட்டு வீரர் மேம்பாட்டு மானியம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். இதற்காக 1.77 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமனம் பெற்றுள்ள விளையாட்டு வீரர் வீராங்கனையின் தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் பதக்க இலக்கை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு
மற்றும் தினசரி பயிற்சி வழங்க அனுமதி வழங்க புதிய கொள்கை வகுக்கப்படும். பல்வேறு விளையாட்டுகளில் திருநர்களின் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பங்கேற்பை ஊக்குவிக்கிறது. அவர்களின் திறன்களை வெளிப்படுத்தவும் மேம்படுத்தவும் திருநர்கள் விளையாட்டு போட்டிகள் முதல் முறையில் தமிழ்நாட்டில் நடத்தப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவங்க பினான்ஸ் ரீதியா ரொம்ப புவரான சுச்சுவேஷன் இருக்காங்க. சோ அவங்கள நமக்கு திருநங்கர்களுக்கான ஒரு விளையாட்டு தனி ஸ்பெஷல் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நடத்த போறோம். ஒலிம்பிக், ஆசிய, காமன்வெல்த் போட்டிகளில் இடம்பெற்றுள்ள விளையாட்டுகளில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்களுக்கு வழங்கப்படும் ஆண்டு மானிய தொகை ரூபாய் 25 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று தேசிய விளையாட்டு போட்டிகள், கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளில் உள்ள விளையாட்டுகளுக்கு ஆண்டு மானியம் 30 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு உடற்கல்வியில் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் உலக தரத்திலான பயிற்சியாளர்களை உருவாக்கும் வகையில் தேசிய விளையாட்டு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு பயிற்சியாளர் பட்ட படிப்பு டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள விடுதி கட்டணங்கள் மற்றும் பல்வேறு கட்டணங்கள் உலக தரத்தில் மேம்படுத்தப்படும். தேசிய மாணவர் படை இயக்குநரகம், குழு தலைமையங்கள் மற்றும் அலுவலகங்களின் உட்கட்டமைப்பை வசதிகள் ரூபாய் 81 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சிக்காக பல்வேறு நவீன வசதிகளுடன் தேசிய மாணவர் படை NCC பயிற்சி அகாடமி உருவாக்கப்படும். என்னுடைய அறிவிப்பை இந்த அவையின் முன் சமர்ப்பிக்கிறேன்.